நல்ல ஒரு டேஸ்ட்டான நம்ம ஸ்வீட் பொங்கல் தான் செய்ய போகிறோம். சிறுபருப்பு அண்டு அரிசி எல்லாம் ஊற வச்சுருக்கோம். பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணி கடாயை வச்சு நல்லா வேக வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம வெல்லத்தை நல்லா துருவணுமா நல்லா கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே வெல்லத்தை. ஸோ பாருங்கள், இது நல்லா குக் ஆகட்டும். இந்த சைடு ஃபுல்லாக நல்லா குக் ஆகும்போது நம்ம குக் ஆனதுக்கப்புறம் தான் வெல்லம் போடணும். பாருங்கள், குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வெல்லம் போட்டிருக்கேன், நாட்டு சர்க்கரை தான் போட்டிருக்கேன். பாருங்கள், கொஞ்சமாக கற்பூரம் போட்டுக்கலாம், சின்ன கற்பூரம். அதுக்கப்புறம் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுட்டு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நம்ம இந்த ஸ்வீட் பொங்கலில் ஊற்றிடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்ட்டான ஸ்வீட் பொங்கல் ரெடி.